ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, உஹது போரில் போனாங்க, ஆலோசனை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணிச்சு, மதீனாவில் வச்சு இது பண்ணலாம், மதீனாவிலே இருந்துட்டு சண்டை போடலாம் அப்படின்னு ரசூல்லா அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்னாங்க. கடைசியாக உஹதில் முகாம் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பேக்கில் உஹது மலையை வச்சு ஒரு சின்ன ஒரு குன்றில் 50 பேர் வில் வீரர்களை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தியிருந்தாங்க. இது வந்து வாட்சிங் டவர், இதை வந்து நீங்கள் இங்கேருந்து இறங்கக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, எங்களுடைய உடல்களை பருந்துகள் வேட்டையாடிக்கிட்டு போனால் கூட, நாங்கள் செத்து எங்கள் உடலில் வந்து கழுகுகள் வந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் தின்னா கூட நீங்கள் இறங்கி எங்கள் ஹெல்ப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த ஆலோசனை வந்து சஹாபாக்கள் அந்த மேலே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இது கேட்கல. இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே லோக்கல் அந்த 50 பேரில் ஒருத்தர் அமீரா ரசூலுல்லாஹ் நியமிச்சுக்கிறாங்க. அந்த அமீர் கூட என்ன சொல்கிறாரு, இறங்கி போகாதீங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த பேச்சு கேட்காம என்ன பண்ணாங்க, இந்த சஹாபாக்கள் 35 பேர் பக்கமாக இறங்கி போயிடுறாங்க. வேறு ஒரு 10-15 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து காலித் பின் வலீத் அவங்க வந்து அட்டாக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மொத்த வெற்றியும் என்ன பண்ணிடுறாரு, தோல்வியில் கன்வெர்ட் ஆகிடுது. இதோடைய விளைவாக என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அடிபடுது. வாயில் வந்து ரத்தம் வந்து மயக்கம் போட்டு ரசூலா விழுறாங்க. அது என்ன மெசேஜாக போய் சேருது அப்படின்னா, ரசூலா மவுத் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அதில் நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அந்த போரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரசூலாவே செத்துட்டா, இதுக்கப்புறம் இந்த வேலை வந்து தேவையில்லை, இந்த போருங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிருச்சு அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துடுறாங்க. அப்போது இதை பற்றி அல்லாஹ் வந்து டோட்டலாக அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டே வர்றான். இப்போ கடைசியாக பார்த்த வசனம் 159, 160 என்ன அல்லாஹ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆலோசனை அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த சஹாபாக்கள் இறங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் அல்லாஹ் கொடுக்கல. அதே மாதிரி அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்த ஆலோசனையில் கூட அவங்கள சேர்த்திக்கிங்க. இன்னொரு மஷூராலையும் அது வந்து இந்த மாதிரி இவங்க சரியில்லாத ஆட்கள்னு முத்திரை குத்தி விட்டுறாதீங்க, அடுத்த மஷூரா நடந்தால் இவங்களையும் சேர்த்து ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சால் எந்த சக்தியும் உங்களுக்கு ஜெயிச்சிட முடியாது, நான் உதவி செய்யலைன்னா உங்களுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது, அதனால் என்னை சார்ந்துருங்கிற அந்த உபதேசத்தோட கடைசியாக பார்த்த கிளாஸ் நிறுத்தியிருந்தோம். இப்போ அடுத்த வசனம் 161, வஞ்சனை செய்தல் எந்த ஒரு நபிக்குரிய செயலாகவும் இருக்க முடியாது. எனவே எவர் வஞ்சனை செய்கிறாரோ அவர் மறுமை நாளில் தான் செய்த வஞ்சனையுடன் தான் வருவார். பின்னர் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்களில் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஞ்சனை செய்வது. வஞ்சனைனா என்ன, ஓர வஞ்சனைன்னா தெரியுமில்ல, ஒரு குரூப் மேலே பாசம் காட்டுறது, இன்னொரு குரூப் மேலே வெறுப்பு காட்டுறது, இதுக்கு பேர் வந்து வஞ்சனை. இப்போ வஞ்சனையில் பல வகைகள் இருக்குது. ஏமாத்துறதும் வஞ்சனை, பொருளாதார மோசடி செய்கிறதும் என்ன வஞ்சனை. அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் மீனிங் வந்து முஃபஸிரீன்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வஞ்சனைன்னு எதிரால வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த சஹாபாக்களுடையது. இந்த சஹாபாக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. யார், அந்த 35 பேர் இறங்கினாங்க இல்லையா, அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு, பெரிய பனிஷ்மெண்ட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. அண்ணா அந்த பயம் என்ன ஆயிடுச்சு, சும்மா போய் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டான். ரசூலுல்லாவும் மன்னிச்சு விட்டுட்டாங்க, ஏன்னு கூட கேட்கல. அப்போ அந்த அளவுக்கு மன்னிச்சு விட்ட உடனே இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன தோணி இருக்கு அப்படின்னா, இங்கே விட்டு மதீனால பிடிக்க போகிறாங்க, நம்மளை வேறு விஷயங்களில் வச்சு நம்மளை வந்து ஓரம் பண்ணிடுவார், எப்படியும் கார்னர் பண்ணி இது சும்மா விட மாட்டார். இப்போ வந்து எல்லாரும் முன்னாடியும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. நமக்கு அங்கே மதீனாவுக்கு போய் பயங்கரமான ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்க போகிறாங்க, அல்லது நம்ம எதிர்கால வாழ்க்கையில் ரசூல்லா நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிட போகிறாங்க. இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது நபிக்குடைய வேலை கிடையாது, இந்த ஃபார்மாலிட்டிக்கு நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க, இப்போ நம்ம பையன் வந்து சத்தாயிச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல டீசெண்டாக நடந்துக்குவோம். சும்மா இரு கண்ணும்போம். ஏன்னா நாம் அடிக்கிறது இவன் பார்த்தானா கேவலமாக நினைப்பான்.
அதனால வந்து என்ன பண்றது, அது அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த டைம்ல என்ன பண்ணும், ஓவரா கலாட்டா பண்ணும். அதுக்கப்புறம் சரி நீ உள்ள போ, அப்புறம் பார்த்துக்க, நீ உள்ள போ, சமத்தா உள்ள போ அப்படிமோ. அப்போ உள்ள போ மீனிங் என்னன்னா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி இங்க சஹாபாக்கள் அதை நினைச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு, இவருடைய சித்தப்பா இறந்துட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சித்தப்பா மைனஸ் ரைட் ஹேண்டா இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அடி விழுந்துருச்சு. இது 70 சஹாபாக்கள் மரணிக்கப்பட்டிருக்காங்க. மதீனாவுடைய ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஜனாசா இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு கண்டிப்பு கூட இல்லையா? அப்போ வச்சு நம்மளை வேற ஏதோ பிளான் பண்ணி கார்னர் பண்ணி ஊருக்கு போய் நம்மளை வச்சு ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி வந்து வெளிப்படையா ஒன்று வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி கேம் போடுறது வந்து நபிக்கு வந்து அழகு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதிலே இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கனிமத் பொருள் வந்து எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க மேலே இருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மேலே இருந்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே பங்கு போட்டு கொடுத்துட்டா என்ன நடக்கும்? இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட டியூட்டிக்கு இங்கே கனிமத்து இங்கே எதுவும் வராது, ஒருத்தரையும் நான் இவங்க அடிக்கல, புரியுதா? அப்போ யாரையுமே இவங்க ஜெயிக்கல. ஆனால் அங்கே வந்து என்ன ஆயிருக்கு, நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நாம வேலை செஞ்ச ஆட்கள் லிஸ்ட்லேயே வராமல் நாளைக்கு பங்கு போடும்போது நீங்கள் சும்மா தானே நின்றுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த கனிமத் பொருள்னு சொல்லிட்டு ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து ரசூலா இப்படி பாரபட்சமாக நடத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நினைப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் சொல்லப்படுது. அந்த ரெண்டாவது மீனிங் வந்து நான் வந்து அதை சரின்னு நினைக்கல. ஏன்னா இந்த கருத்து தான் மெஜாரிட்டியான கருத்து. பெரும்பாலும் வந்து உஹது போரில் சஹாபாக்கள் ஏன் கீழே இறங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கனிமத் மேலே இருந்த ஆசைனால தான் இவங்க இறங்குனாங்கன்ட்டு எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் கனிமத் வந்து பத்ரு போர்லேயே ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. நடந்து போகிறவருக்கு இவ்வளோ, குதிரை கொண்டு வர்றவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பத்ரு போர்லேயே என்ன ஆயிடுச்சு, கனிமத் ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ அதற்காக சஹாபாக்கள் இறங்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், வஞ்சனை இப்படிலாம் செய்ய மாட்டார், பயப்படாதீங்க, மன்னிச்சு விட்டது தான். இது முன்னாடி போக விட்டு பின்னாடி அடிப்போம். நம்ம சொல்லுவோம் அடிக்க மாட்டேன்டா போடா அப்படிமா, இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டு போவான். ஏன்னா நம்பிக்கை இல்லை, அடிக்க மாட்டேன், அதான் நான் சொல்கிறதா போடா அப்படின்ட்டு அப்படிமா, ஆனாலும் பார்த்துட்டே செக் பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லா விஷயத்தில் பயப்படாதீங்க, ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே முன்னாடி அங்கே சொல்லிடுறான்ல, அவர்களுடைய தவறுகளை மன்னிச்சு விட்டுருங்கன்ட்டு. இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன் அப்படின்னா, தண்டிக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் சம்பளத்துக்கு வந்த ஆட்கள் கிடையாது, எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இவங்க உயிர் எப்படி பணம் வச்சு சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க. யாருக்கு உஹது போர் சஹாபாக்களுக்கு ஏதாவது சம்பளம் இருந்துச்சா, ஏதாவது ஒரு இது கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை, அவங்கவுங்க கை காசு செலவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாவும் கை காசு செலவு பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ இதனால இது வந்து இந்த ஜமாத்துடைய அந்த ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம், அவர் தலைவரும் சமம், தொண்டரும் சமம், புரியுதா? அப்போ தலைவர் பொறுப்பில் இருக்கிறாருங்கிறதுனால என்ன பண்ணிடக்கூடாது, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, மிரட்டக்கூடாது. வந்திருக்கிறவங்க அவங்க இப்போ நம்ம பயான் நடத்துகிறோம், எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். சேரை போடுறவரும் வாலண்டியர்ஸ் தான், கேமராவை வைக்கிறவரும் வாலண்டியர்ஸ் தான், டீ சப்ளை பண்ணுறவரும் வாலண்டியர்ஸ் தான், சாப்பாடு கொடுக்குறவரும் வாலண்டியர்ஸ் தான், கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறாருல அவரும் வாலண்டியர்ஸ் தான். அதே மாதிரி பேசுகிற நானும் வாலண்டியர் தான், புரியுதா? அப்போ இதில் வந்து பேசுகிறோம் ஒஸ்தி இவன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் நினைப்பாங்க. ஸ்டேஜில் யார் இருக்காங்களோ அவங்கள மதிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த திமிர் யாருக்கு இருக்கக்கூடாது, தலைவர்களுக்கு அந்த திமிர் இருக்கக்கூடாது. அந்த வாலண்டியர்ஸ் தான் இவங்களும் அல்லாஹ்வாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு என்ன இருக்கணும். அதனால எப்பயுமே மிரட்டி வேலை வாங்கக்கூடாது ஜமாத்தில். இது ஜமாத்தில் இருக்க வேண்டிய பண்பு. இல்லைன்னா நினைச்சு பாரு, இந்த சினாரியோவில் எந்த ஒரு ஜமாத் தலைவராக இருந்தாலும் எவ்வளோ லெஃப்ட் லைட் வாங்கியிருப்பான். சொன்னது என்ன நடந்தது என்ன, உன்னால என் குடும்பம் தான் போச்சு, அப்புறம் ஒவ்வொரு ஆளும் பிடிச்சி நொய் வச்சிருப்பாங்க. இங்கே ஒரு சூச்சாங் கூட இல்லை, அவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் வந்து ஒன்றுமே திட்டக்கூட இல்லை, மன்னிச்சிருங்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான், ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்துக் கொள்வீராக, இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக. நீங்கள் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் துவாவும் கிடைக்குது அந்த சஹாபாக்களுக்கு. அப்போ எவ்வளோ மன வலிமை அவங்களுக்கு இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க எப்படி மாறிடுவாங்க தெரியுமா? உயிரே கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ்க்காக தயாராகிடுவாங்க. அதே திட்டி விட்டா என்ன நடக்கும், நம்ம என்ன நினைப்போம், உள்டாவை நினைப்போம். இவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவன் இனிமே தப்பு பண்ண மாட்டான்னு நினைப்போம். ஆனால் மன்னிச்சு விடுறது தான் இருக்கிறதுல என்னது, தப்பு இனிமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிறந்த ஒரு இது. ஆனால் இது பெரிய குணம். இது ஒன்றை மாதிரி நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அது கிடைச்சிடாது. அந்த லெவல் பொறுமைலாம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். எப்பொழுதுமே அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவர் அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவரை போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாக பெற்றவரை போலவும் செயல்படுவாரா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இங்கே இந்த மோசடி பற்றி சொல்லும்போது, இப்போ மோசடி செய்கிறவன் யார், அவன் வந்து மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல கெட்ட கூலி பெறுபவன். அதனால் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைந்து நடக்கும் ஒருவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான ஒருவரை போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாக பெற்றவரை போலவும் செயல்படுவாரா? இவங்க ரெண்டு பேரும் சமம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடம் இவ்விரு வகை மனிதர்களுக்கும் இடையில் வேறுபட்ட படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான்.
இப்போ நல்ல மனுஷனும் இருக்கான், கெட்ட மனுஷனும் இருக்கான். இதுக்கு நடுவில் நிறைய வெரைட்டி இருக்குங்கிறான். நல்ல மனுஷங்கன்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், புரியுதா? இந்த மாதிரி வந்து வெரைட்டி இருக்கு. கெட்டவன் இல்லை, ரொம்ப கெட்டவன், கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன், ஆக கேடு கெட்டவன், இது மாதிரி வெரைட்டி இருக்கு. அப்போ நாம வந்து மனுஷங்களை பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும். ஒரு ஆள்கிட்ட கெட்டது இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணுறாருன்னா எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாரு, அவர் வேலைக்கே ஆக மாட்டாரா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றை வச்சு டோட்டலாக முடிச்சு குட்டிடுவோம். அப்போ கேட்டகரி பண்ணி புரிஞ்சு பார்த்துக்கணும், எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ கரெக்ட் பண்ண நடக்கிறாங்க. ஏன்னா மனுஷங்களில் இந்த வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் இதெல்லாம் சைக்காலஜி. ஆக்சுவலாக எல்லாம் வந்து குரான் வந்து ஒழுங்காக நம்ம படித்தோம்னா இந்த முஸ்லீம்ஸ் உம்மத்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கும், எவ்வளோ ஒரு பக்குவமாக நடந்துக்கும், கோபத்துக்கு வந்து இதே வராது. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இவன் இந்த 2 படித்தரங்கள் இருக்குது, அது இல்லாமல் இடையில ஏகப்பட்ட படித்தரங்கள் இருக்குது. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான். ஒவ்வொருத்தன் செய்கிறதும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த கெப்பாசிட்டிக்கு இவன் எவ்வளோ செயல்படுறான்ட்டு நம்ம என்ன நினைப்போம், இவர் பெருசாக ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் ரொம்ப கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் கெப்பாசிட்டிக்கு மீறி செஞ்சுட்டு இருக்கும். ஒரு சஹாபி ஒருத்தர் நபி உஸ்மான் ரலி அவன் வந்து தபுக் போகிற போது கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய குவியலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. எங்கே ரசூல்லாட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு சஹாபி வந்து ஒரே ஒரு கையளவு பேரிச்சம்பழம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ரசூல்லா எல்லா குவியலுக்கும் மேலே வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. யார்? யூதர்கள், நயவஞ்சர்கள். தாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டாருப்பாருப்பா அந்த 4 பேரிச்சம்பழம், இதில் தான் அவ்வளோ பெரிய படம் போக போகுதாமா அப்படின்ட்டு அது கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து அல்லாஹ் கவுண்டர் குரானில் கொடுக்குறான், சூரா தௌபால அந்த இடத்துல கொடுக்குறான். அப்போது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி இருக்குது. அவர்கிட்ட இருந்ததே அதுவாக இருக்கும், இந்த 4 பேரிச்சம்பழம். அப்போ மொத்தமாக அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு. அப்போ கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் யாரையும் நாம் பெருமை அடிச்சுக்கூடாது. எந்த ஒரு அமல் செஞ்சிட்டோம், எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டோம், நாமளே நாம் உயர்த்தி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான். அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவரும் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவரும் அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களில் இருந்தே அவன் தோற்றுவித்தான். ஆனால் அவர்களோ இதற்கு முன் அப்பட்டமான வழிகேட்டில் தான் இருந்தார்கள். இது ரசூல்லாவுடைய ரசூல்லா அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பேசக்கூடிய வசனம் இது. இதே வசனம் பக்ரால 2 வாட்டி ரிப்பீட் ஆச்சு. இப்ராஹிம் நபி துவா கேட்பாங்க, யா இவர்களுக்கு இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்பாங்க. அந்த தூதர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதே 4 விஷயம் இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க. அல்லாஹ்வும் என்ன சொல்லுவான், நீ கேட்ட மாதிரி இப்போ நான் அனுப்பிட்டேன். அந்த 4 விஷயம் செய்வாங்க. இந்த 4 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் திலாவத்து, வசனங்களை ஓதி காமிப்பார். 2வது தஸ்கியா, தஸ்கியானா என்ன? தூய்மைப்படுத்துவது. 3வது கிதாபு, 4வது ஹிக்மத். இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். திலாவத்துனா என்னன்னா அல்லாஹ்வுடைய வசனங்களை முதல்ல படிக்கணும். படித்து அதன் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா தஸ்கியா நடக்கணும், உள்ளத்தில் பியூரிஃபை பண்ணணும். தஸ்கியானா என்ன? இந்த துனியாவுடைய முகப்பத்து அறுபடணும், துனியாவோட மறுமை தான் மேலானது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும். நம்ம கையில் இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற பொருள் தான் நமக்கு சிறந்தது அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இருக்கணும். இது வந்து தஸ்கியா ப்ராசஸ். தஸ்கியா எதன் மூலமாக நடக்கும்? தஸ்கியாக்குன்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் நடத்துக்குவாங்க, புரியுதா? இந்த சத்குரு இவங்கெல்லாம் நடத்துவாங்க. இவங்களும் தஸ்கியா நடத்துவாங்க. என்ன நடத்துவாங்க? பேராசப்படாதீங்க, இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் அவங்களும் நடத்துவாங்க. இது மாதிரி ஷேக்குமார்கள், பீர்மார்கள், முரீத்மார்கள் சொல்லிட்டு தஸ்கியா இது வந்து நடத்துகிறாங்க. ஆனால் அந்த தஸ்கியா என்ன இருக்கும்? அவங்களுடைய லெக்சராக இருக்கும். லெக்சராக இருக்கக்கூடாது, குரான் மூலம் தஸ்கியா பண்ணணும். இந்த 4 விஷயம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? திலாவத்து. முதல்ல குரானை மீனிங் புரிஞ்சு படிக்கிறது திலாவத்து. திலாவத்துனா என்னன்னா வெறும் படிக்கிறது இல்லை. படிக்கிறதுனா இக்ரான்னு அர்த்தம், கிராத்துன்னு இருக்குது. கிராத்துனா படிக்கிறதுன்னு அர்த்தம். நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனா அரபியில் வெறும் கிராத்து தான் பண்ணுறோம், திலாவத்து பண்ணுறது இல்லை. திலாவத்துனா என்னென்னா அதை ஃபாலோ பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதன் பின்னாடி போகிறது, அதுதான் வந்து திலாவத்து. அதை வந்து விடாமல் குரான் ஆயத்தை ஃபாலோ பண்ணி அதை அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கு பேர் தான் திலாவத்து. நம்மளால் என்ன நினச்சிட்டு இருப்போம்? கிராத்து போய் திலாவத்துன்னு நினச்சிக்கிறோம். குரான் நம்ம திலாவத் பண்ணுறோம், குரான் திலாவத் கரெக்டிங் அப்படிம்போம். ஆனால் அது திலாவத்து கிடையாது, குரான் படி வாழ்கிறது தான் திலாவத்து. அப்போ அந்த இதில் ப்ராசஸில் முதல்ல வசனத்தில் என்ன இருக்குங்கிற அறிவு ஏற்படுத்தணும். 2வது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், பொறாமை, பேராசை, என்ன அந்த ஆபாசம், இது அந்த கோபம், இது எல்லாமே என்ன நடக்கணும்? அப்படியே நம்மளுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் அது வந்து என்ன பண்ணணும்? அடித்து போயிடணும். நம்மளை விட அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து தஸ்கியால வரும், புரியுதா? நாம் சந்தோஷப்படுறதை விட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷம் அடையிறது. இப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது தஸ்கியால. இதுக்கெல்லாம் தனித்தனியாக பெரிய சாப்டராக நிறைய பேர் குரான்லேருந்து எடுத்து நிறைய அமீனா சனிஸ்லாயி அந்த மாதிரியான நாட்கள்லாம் எழுதியிருக்காங்க. அகத்தூய்மைன்னு கூட அப்துல் ரஹ்மான் மாதிரி ஒரு புக் வச்சிருப்பார். அந்த புக்கில் கூட நிறைய விஷயங்கள் வந்து தஸ்கியா பற்றி எழுதியிருப்பாங்க. தஸ்கியா மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இல்லாமல் ஒரு அதிகாரம் நம்ம கிடைச்சதுன்னு வைங்க, என்ன பண்ணுவோம்? ஷைத்தான் வேலை பண்ணுவோம். உல தூய்மை இல்லாமல் இன்றைக்கி அதான் நடக்குது, நீ பார்க்குறோம்ல,
எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லாத்துலேயுமே லஞ்சம், எல்லாம் தலை விரிச்சிட்டு ஆடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் அந்த பேராசை. அப்போ ரசூலா பண்ண அந்த 4 வேலையில் என்ன? ஃபர்ஸ்ட் திலாவத்து, 2வது தஸ்கியா, 3வது கிதாபு. கிதாபுனா என்னன்னா கட்டளைகள், ஆர்டர்ஸ். கிதாபுனா என்ன? நமாஸ் இருக்குல்ல, தொழுகை உங்களுக்கு குத்திபா அலைக்குமுல் கியாஸ், குத்திபா அலைக்குமுல் சலாத், அந்த மாதிரி வரும். குத்திபா அலைக்குமுல் சௌம், இந்த மாதிரி வரும். அந்த குத்திபான்ட்டு குரான்ல எல்லாம் சொல்லிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரியான போர்ஷன்ஸ் குரான்ல இருக்கும். இதுவும் குரான்ல இருந்தா எடுக்கணும். கட்டளைகள் கிதாபுங்கிறது என்ன? அதுவும் குரான்ல தான் இருக்கு. கடைசியா என்ன? ஹிக்மத்னா என்ன? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த பூமி எதுன்னு புரிஞ்சுக்கிறது, நாம இங்க ஏன் வந்தோன்னு புரிஞ்சுக்கிறது, நாம ஏன் இங்க இப்படி இருக்கோம், ஏழையாவா இருக்கான், பணக்காரன் ஏன் பணக்காரனா இருக்கான், ஏன் சில பேர் ஊனமா பிறக்கிறாங்க, ஏன் சில பேர் குழந்தையே இருக்கிறது இல்லை, ஏன் சில பேர் ரொம்ப சோதிக்கப்படுறாங்க, இது எல்லாம் புரிஞ்சிடணும். இது புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? ஹிக்மத்து. பதட்டப்பட மாட்டோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? டெய்லி மன நிம்மதி இருக்காது. அவங்க இதை வாங்கிட்டாங்க, இவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்க இப்படி போயிட்டாங்க, இவருக்கு அவங்கெல்லாம் இவ்வளோ வயசு வாழ்கிறாங்க, இவங்க எங்கள் இது இப்படி போயிட்டாங்க, எங்கள் குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு. இதெல்லாம் இது பின்னாடிலாம் ஹிக்மத் இருக்குது. அது குரான் பார்க்கும்போது நம்ம கிளியர் ஆயிரும். இந்த குரான் நம்ம அந்த திலாவத்து கரெக்டாக பண்ணோம்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ரீசன் எல்லாம் சொல்லுவோம். அப்போ அது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். அப்போது ஹிக்மத்து என்ன? இந்த ஹிக்மத்து கிடச்சிருச்சுன்னா க்ளோஸ், அதோட குடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிடுவான்? ஒரு பர்ஃபெக்ட் மனிதனாக மாறிடும். இந்த வேலையை ரசூல்லா சஹாபாக்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 ப்ராசஸ் என் நபியை விட்டு நான் உங்களுக்கு பண்ணி வச்சேன், இல்லைன்னா உங்களால் நீங்கள் வழிகட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ அபூபக்கர்லையானும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினாங்க, உமர்லையானும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினாங்க. இது எப்படி சாத்தியம்? குரான் மூலமாக சாத்தியம். அதே குரான் இன்னைக்கு இருக்கு, ஆனால் அந்த மாதிரி முஸ்லீம்கள் இல்லை. ஏன்னா நாம் குரானை சரியாக டீல் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குரானை எந்த மாதிரி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இஸ்லாத்தை டீனுங்கிற அந்தஸ்திலிருந்து மதம்ங்கிற அந்தஸ்துக்கு ப்ரொமோட் பண்ணிட்டோம். இப்போ மதத்தில் என்ன இருக்கும்? வெறும் சடங்குகள் தான் இருக்கும். அதனால தான் தொழுகவும் செய்கிறான், பாவமும் பண்ணுறான், வட்டிக்கும் வாங்குறான், தொழுவும் செய்கிறான், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கவும் செய்கிறான், உம்ராவுக்கும் போகிறான், அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறான், ஹஜ்ஜும் செய்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஹஜ்ஜும் செய்கிறான். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா உனக்கு தேவை சடங்கு. இப்போ சடங்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறான். இந்த பியூரிட்டி நடக்க மாட்டேங்குது, இந்த தஸ்கியா நடக்க மாட்டேங்குது, இந்த ஹிக்மத்தும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நோய் வந்துச்சுன்னா அல்லாஹ் பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் என்ன ஏன் போட்டு இப்படி சிரமப்படுத்தணும்? நான் தான் கிடைச்சேனா? சும்மா எங்கள் வீட்டுக்கே சோதனை வருது, சும்மா நம்ம வீட்டுக்கே சோதனை வருது, பட்ட காலிலே படுது. இந்த மாதிரியான டைலாக்லாம் என்ன சொல்லுதுன்னா இவனுக்கு ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் புரியல. ஏன்னா இந்த உலகம் சோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்த ஹிக்மத் புரிஞ்சிருச்சுன்னா எதையும் போட்டு நம்ம அழட்டிக்க மாட்டோம். காசு அதிகம் தரலைன்னு நினச்சி நம்ம புறம்ப மாட்டோம், நல்லதுக்குன்னு நினைப்போம். இவ்வளோ கொடுத்து இதுக்கு கணக்காமிச்சாலே போதும், இதுக்கே கணக்கு காட்ட முடியுதான்னு தெரியாது. அதில் இன்னும் வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்? கணக்கு காட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அதே அந்த மறுபடியும் இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய இதை சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன மறுபடியும் உஹது போருடைய அந்த இது கண்டினியூஷன் ஆகுது. உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். இந்த தடவை அடிப்பட்ட உடனே பத்ரில் போனாங்க, ஜெயிச்சாங்க. இதில் அடி உளுந்த உடனே எப்படி அடி விழலாம் அப்படின்னு யார் கேட்குறாங்க? சில சஹாபாக்கள், அதாவது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது எப்படி அடி உழுவலாம்? நாங்கள் என்ன எங்களுக்காகவா சண்டை போட வந்தோம்? சண்டை போட வந்தது எதுக்கு? அல்லாவுக்காக. உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? 5000 வானவர்கள் இறக்கி உதவி செய்கிறேன்னு சொன்னானா இல்லையா? சொல்லிட்டான். அப்போ உதவி செஞ்சுருக்கணும்ல, எங்களுக்கு அடி உழுவாமல் பாதுகாத்துருக்கணும்ல, அவங்க விட்டு அம்புகளை திருப்பி விட்டுருக்கணும்ல. எப்படி எனக்கு அடி உழுவலாம்? இத்தனைக்கு அதில் லீடர் யார்? ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு ஸ்பாட்டில் இருக்கிற லீடர் யார்? ரசூலுல்லாஹ். இத்தனைக்கு கூத்துன்னா லீடருக்கு அடி உழுவுது. அப்போ லீடருக்கு அடி உழுவுறத வச்சு அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறான்? இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதான் சொல்கிறான், இப்படிலாம் சாத்தியம்னா நினைக்காதீங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, அதனால் நடந்ததுங்கிறான். இது போன்று 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் பத்ர் போரில் எதிரிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். நான் சக்தி இல்லாமல் போய் உங்களுக்கு அடி உழுவல, எனக்கு சக்தி இருக்கு. இந்த வந்திருக்கிற துன்பம் எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? நீ பண்ண மிஸ்டேக்னால வந்திருக்கு. இறங்க வேணான்னு நபி சொன்னார்ல, ஏன் ஃபாலோ பண்ணல? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத உடனே மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கெல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஒரு நடந்தால் மட்டும்தான் மலக்குகள் உதவி செய்வாங்க. ரசூலுக்கு அங்கே மாறு செஞ்சுட்டாங்கன்னு உடனே அந்த போர்க்காலத்திலேருந்து மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க? ஒர்க்கு நிறுத்திட்டாங்க. அப்போ மிஸ்டேக் ஏன் வந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்காக சண்டை போட்டால் உனக்கு அடி விழுவாதுன்னு நான் சொன்னேனா? இங்கே தான் மேட்ரு. இப்போ நம்ம போகிறோம், இப்போ சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போனோடனே ஆஃபீஸில் எல்லாம் டக்கு நடந்துருமா? அப்படியே பயான் போடுறோன்னு இப்போ அல்லாஹ்வுடைய வானத்திலிருந்து அப்படியே அந்த வானவர்கள் அப்படியே இறக்கி நம்மளை அப்படியே பயமுறுத்திடுவோம்னா, பயான் போட போவோம், கேன்சல் பண்ண தான் பார்ப்பாங்க. பயான் போட போவோம், பர்மிஷன் தர மாட்டாங்க.
பயான் போடுற கடைசி நேரத்தில் கூட இப்போ சென்னையில் பயான் போணுச்சு, என்ன சொன்னாங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் இடைஞ்சல் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், இவ்வளோ தூரம் போனோம்ல அதுக்கே கூலி, இங்கேருந்து கிளம்பி போனோம்ல அதுக்கே கூலி, அவ்வளோதான் கணக்கு. இதுக்கெல்லாம் வந்து அல்லாவுடைய பாதையில் வேலை செய்ய போகிறோன்னு உடனே என்ன ஆயிடாது, அல்லாஹ் வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு பூ போட்ட பாதையில் செலுத்த மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் கஷ்டமான பாதையை தான் அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி இந்த உலகத்தில் மாயம் மந்திரம் மூலமாக அல்லாஹ் எதையும் சாதிக்கிறது இல்லை. உலகத்தில் எல்லாரும் எப்படி அரிசியை பொங்க வைப்பாங்களோ அதே மாதிரி ரசூல்லாவும் அப்படி தான் செய்வாங்க. ரசூல்லாவும் ரொட்டி சுடணும்னா நெருப்பு வேணும். ரசூல்லா வந்து மாவு எடுத்து இப்படி மேலே போட்டாருன்னா அப்படியே ரொட்டியாக மாதிரி கைக்கு வந்துடாரு. அப்போ நபியே இருந்தாலும் ஸ்பாட்டில், அது உலகத்திலேயே ஆக சிறந்த நபியாவே இருந்தாலும் அவருடைய கட்டளை, அதாவது அந்த டிசிப்ளினை நீங்கள் உடைச்சிங்கன்னா கூட்டத்துக்கும் உழுவும், நபிக்கும் உழுவும். அதில் நீங்கள் என்ன நினைச்சு, இது ஏன் அல்லாஹ் ரசூல்லாக்கு அடி உழு வச்சு காட்டுறான்னா என்ன நினைச்சிடக்கூடாது, தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான்னு நினைக்கக்கூடாது, தப்பு செய்யாதவங்களுக்கு அடி உழுவும். இப்போ இன்னைக்கு வந்து பாலஸ்தீன் மக்கள் நல்லவங்க, அப்பாவிங்க, ஏன் அடி உழுவுது, இந்த உம்மத்து மேலே அல்லாஹ் கோபமாக இருக்கும். இந்த பைத்துல் முகத்தஸ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வேற, காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வேற. காபத்துல்லா பொறுத்த வரைக்கும் யாரையுமே கை வைக்க விட மாட்டான். கெட்டவங்க எவனாவது அடிக்க வந்தா அல்லாஹ் வந்து அதை விட மாட்டான். அந்த ஆபிரஹா படை எடுத்துட்டு வந்தா கூட அந்த பபாபில் பறவை வச்சு அல்லாஹ் காப்பாத்திட்டான். புரியுதா? அப்போ காபத்துல்லாவுடைய சுன்னத்து வேற. பைத்துல் முகத்தஸை பொறுத்த வரைக்கும் அது பல முறை இடிக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் மேல அந்த உம்மத்து மேல கோபம் இருக்கும்போது 2 தடவை நானே அனுப்பி வச்சேங்கிறான் அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு. 3வது வாட்டி இப்போ என்னாச்சு, இப்போ இந்த உம்மத்து வந்து அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. உமர் லியானோ போய் பைத்துல் முகத்தஸை வாங்கினாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சு, பனி இஸ்ராயல்கள் பண்ண அதே தவறுகள் முஸ்லீம்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க, மன்னர்களாக மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அல்லாஹ் அந்த காலத்தில் என்ன பண்ணான், சிலுவை போர் மூலமாக முஸ்லீம்கள் இருந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டது. இப்போ மறுபடியும் 2வது வாட்டி இப்போ என்ன நடக்குது, மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கள் கையை விட்டு ஃபுல்லாக இப்போ போயிடும்.